தமிழ்நாடு அரசு சார்பில் மாற்றுத்திறனாளி அப்புறம் முதியோருக்கு கட்டணமில்லா இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டு வந்துச்சு. இலவச பஸ் பாஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட்லாம் பக்கத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கே தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆன்லைன் மூலயமாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 7லேருந்து தொடங்கி வச்சுருக்காங்க. பஸ் பாஸை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுற பேஜ் வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ணணும். எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சா கோடு இருக்கும், அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிறதுல பஸ் பாஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். தெரியல அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நேஷ்னல் அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டோட ஐடி கார்டு சர்டிஃபிகேட்டு, அதர் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று, ரெசிடென்டியல் அட்ரஸ் ப்ரூஃபு, ஸ்மார்ட் கார்டு அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட கேன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேன் நம்பர் இல்லை அப்படின்னா மேலே ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை கீழே இருக்கிற பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம கேன் நம்பர் என்ட்ரி பண்ணனால இந்த பேஜில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில இது மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட வயசையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மாவட்டத்தோட நேமு, நீங்கள் என்ன மண்டலம், அதர் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிவிட்டு பயணத்தின் நோக்கம், அதாவது நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்கீங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு குறைபாடுகளின் வகையில் உங்களுக்கு வந்து என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வேலிடிட்டி பீரியட் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயலாமை சதவீதத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உறுதிமொழின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பிளேஸ் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், உங்களோட பஸ் பாஸ் அப்ளை ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.